நம் வாழ்க்கையில் மறைமுகமாக நம்முடனே பயணித்து எதிர்பாராத நேரத்தில் கொடுக்கிறதுதான் கர்மா. அதன் அடிப்படையாக இருக்கும் வாழ்க்கையின் 9 விதிகளை இப்பொழுது பார்க்கலாம். முதல் விதி, இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும். இரண்டாவது விதி, வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை. நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும். மூன்றாவது விதி, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். நான்காம் விதி, நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும். ஐந்தாம் விதி, நம் வாழ்வில் நிகழ்பவைக்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும். ஆறாம் விதி, நேற்று இன்று நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதே. ஏழாம் விதி, ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை நாம் சிந்திக்க முடியாது. எட்டாவது விதி, நம் நடத்தை நமது சிந்தனையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும். 9ஆம் விதி, நம்முடைய எதிர்காலத்தையோ அல்லது நாம் இறந்த காலத்தையோ பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் கெட்டு போய்விடும். இப்பொழுது வாழ்க்கைக்கு நிம்மதி தரும் 9 விதிகளை பார்ப்போம். 1. உங்களை கோபப்படுத்தும் பொழுது மௌனமாய் இருங்கள். 2. உங்களை விலக்கி வைக்கும் பொழுது சற்று விலகியே இருங்கள். 3. உங்களை பெருமைப்படுத்தும் பொழுது துள்ளி எழாதீர்கள். 4. உங்களை உதாசீனப்படுத்தும் பொழுது உடைந்து விடாமல் இருங்கள். 5. உங்களை அவமானப்படுத்தும் பொழுது தவறியும் அழாமல் இருங்கள். 6. தோல்வி அடையும் பொழுது துணிந்து எழுங்கள். 7. வெற்றி பெறும் பொழுது பணிந்து இருங்கள். 8. உங்களை காயப்படுத்தும் பொழுது கண்டும் காணாமல் இருங்கள். 9. கடந்து போனதை நினைத்து இடிந்து போகாமல் இருங்கள். இந்த 9 விதிகளை நாம் கடைபிடித்தால் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியானதாகவும் இருக்கும்.